வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூத் மூவி இப்போ ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிற இந்த நிலையில் அந்த மூவி பற்றின நிறைய விஷயங்களை அதில் நடித்த எல்லா ஆக்டர்ஸுமே ஷேர் பண்ணிட்டு வர இந்த நிலையில் நளினி ஷேர் பண்ண விஷயங்கள் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவும் வைரலாக போயிட்டுருக்கு. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கென் என்ன நல்லா ஏமாற்றிட்டான், கென்னும் கருணாஸும் என்ன ஃபோர்ஸ் பண்ணி ஃபாரின்லேருந்து வர வச்சு நான் நினச்சி பார்க்காதெல்லாம் அவங்க எனக்கு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நாளும் ஷூட் நான் அவனுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்து முடிச்சு கொடுத்துட்டு லேட்டாக தான் போவேன். மோஸ்ட்லி நான் 6:30க்கெலாம் ஷூட்லேருந்து கிளம்பிடுவேன். ஆனால் அவனுக்காக நான் 9 to 10 வரைக்கும் கூட நிறைய ஷூட் முடிச்சு கொடுத்துட்டு போயிருக்கிறேன். பட் அவன் என்கிட்ட சொன்ன மாதிரி நடந்துக்கல அப்படிங்கிற மாதிரி நளினி நிறைய விஷயங்களை முன் வச்சிருக்கிறாங்க. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிபி ட்ரெண்டிங்க்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த யூத் படம் பற்றி கென் ஷேர் பண்ண விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்காக நான் தேர்வு பண்ண ஒவ்வொரு ஆக்டர்ஸுமே நான் பார்த்து தேர்வு பண்ணேன். ஈவன் அப்பா கேரக்டருக்கு கூட நிறைய பேர் கேட்டாங்க, தமிழ்லேயே நிறைய ஆக்டர்ஸ் இருக்கிறாங்கல்ல, நீங்கள் இங்கேருந்து கேரளாவில் போய் சூஸ் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. பட் நான் ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சூஸ் பண்ணிட்டேன். அந்த அப்பா கேரக்டர் பண்ணனா மலையாள ஆக்டர் இவர் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் அப்போவே சூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நான் லாக்டவுன் டைமில் அவருடைய மூவிஸ் பார்த்து அவர் மேலே எனக்கு ஒரு கிரேஸ் இருந்தது. ஸோ அதனால தான் அப்பா கேரக்டர் அவர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் அப்போது முடிவு பண்ணியிருந்தேன். அதே மாதிரி படத்தில் அவரை நான் வச்சு பண்ணின எல்லா விஷயங்களும் சூப்பராக எக்ஸிக்யூட் ஆகிருந்தது. ரொம்ப சூப்பராக திவ்யதர்ஷினி மேமோட பேரும் அவரோட பேரும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இனிமேல் அந்த பேரை அந்த காம்போவும் நிறைய பேர் இதுக்கு மேலே யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கென் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் கிடையாது, என்னுடைய அப்பாவுக்கு நிறைய ஹேட்டர்ஸ், அதிகமாக ஹேட்டர்ஸ் தான் இருக்காங்க. அப்பா என்னென்னா ஒரு பீப்புள் ப்ளீஸிங்காக இருக்க மாட்டார். அதாவது தன்னுடைய மனசில் என்ன அந்த இடத்துல படுதோ அதை அப்படியே தெரிவிச்சிடுவார். அதுக்காக யோசிச்சுட்டு இருக்க மாட்டார். அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத நினச்சினா அப்பா பேச மாட்டார். அவருக்கு என்ன அங்கே தோணுதோ, அது ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும் இல்லை எங்கேயாவது கூட்டமாக இருக்கட்டும், அப்பா பேசிட்டு வந்துடுவார். மேபி அந்த இது என்னை அஃபெக்ட் பண்ணக்கூடாது, அவருடைய ஹேட்டர்ஸ் அந்த விஷயங்கள் என்ன அஃபெக்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுல அப்பா ரொம்பவும் இதாக இருப்பார். மேபி அது உன்னுடைய லைஃப்பில் ஏதாவது பாதிச்சிருமாடா அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய டைம் என்கிட்ட சொல்லியிருக்காரு. இல்லைப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் நாங்கள் இந்த மூவியை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி எடுக்கும்போது எல்லாருமே சொன்ன விஷயம், அப்பா அம்மா கூட சொன்ன விஷயம் என்னென்னா, நீங்கள் ரொம்ப கொஞ்சம் பெரியத்தனம் பண்ணுறீங்க, இது கொஞ்சம் ஓவர். ஏன்னா ஒரு சின்ன பசங்க ஒரு 4-5 பசங்க சேர்ந்துக்கிட்டு மூவி பண்ணுறது அப்படிங்கிறது நாட் ஜஸ்ட் அ ஜோக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஒரு சின்ன பட்ஜெட் படமாக இருக்கட்டும், பெரிய பட்ஜெட் படமாக இருக்கட்டும், நஷ்டத்தை ஏற்படுத்தினா உங்களுடைய சினிமாவோட வாழ்க்கை இங்கேயே முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிற ஒரு பெரிய அட்வைஸ் தான் எல்லாருமே கொடுத்தாங்க. தனுஷ் சாராக இருக்கட்டும், இல்லை அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், எல்லாருமே சொன்ன விஷயங்கள் இதுதான். கிட்டத்தட்ட நான் அதனால் 2 வருஷம் இந்த படத்துக்காக நான் கஷ்டப்பட்டேன். என்னுடைய வீட்லேயே என்னுடைய ஆஃபீஸாக மாற்றிக்கிட்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நாங்கள் அங்கே தான் இருப்போம். 24/7 நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். எந்த ஒரு சின்ன ஷார்ட்டில் கூட தப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப பார்த்து ஒர்க் பண்ணதோட ரிசல்ட் தான் இந்த படம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை கென் ஷேர் பண்ணியிருந்தார். அவரை பற்றி ஜிவி பிரகாஷ் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் இந்த படத்தை பற்றி அவன் கிட்ட பேசும்போது எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அதெல்லாம் விட ஒரு படி மேலே கருணாஸ் அண்ணனோட பையன் இந்த படம் பண்ணுறான் அப்படிங்கணுன்னே எனக்கு ரொம்பவும் சர்ப்ரைசிங்காக இருந்தது. நான் இந்த பாட்டு பண்ணி கொடுக்குறேன்டா, நான் எவ்வளோ எனக்கு ஷெடியூல் பிஸியாக இருந்தாலும் சரி, நான் அவனுக்காக இது பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நான் பண்ணி கொடுத்தேன். தனுஷ் சார் சொன்ன மாதிரி நான் இந்த படத்துக்கு அவனுக்கு ஒரு விலாசமாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஏன்னா கென் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷ் சாரோட அந்த என்ட்ரி இல்லைன்னா யூத் அப்படிங்கிற ஒரு மூவி வெளியில் தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி டைமில் தான் நளினி மேம் என்ன ஒரு பதிவை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கென் என்னுடைய குழந்தை, அதாவது அவன் எப்படி சொல்கிறது அப்படின்னா, அவனுடைய இந்த வளர்ச்சியை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதாவது எல்லாரை விட இந்த செட்டில் அவனுடைய பேரண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாரை விட எனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபாரினில் இருந்த என்ன அவனும் சரி அவங்க அப்பாவும் சரி பேசி கன்வின்ஸ் பண்ணி இந்த ரோலை நீங்கள் தான் பண்ணணும், பிரின்சிபல் ரோல் நீங்கள் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி என்னை
பேசி கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் அப்போ அவங்கக்கிட்ட ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிட்டேன். நான் வந்து நடிக்கிறத விட்டுட்டேன். நான் இப்போ கொஞ்சம் அதுலேருந்து விலகி நான் கொஞ்சம் காமா அதுக்கு மேலே சாமி பக்கம் திரும்பிட்டேன்டா, என்னை விட்டுருங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொன்னேன். கென் வந்து பிடியா பிடிச்சான். ஒத்த கால் நின்னான். நீங்க தான் மேம் அந்த கேரக்டர் பண்ணணும். உங்களுக்காகவே நான் டிசைன் பண்ணி அத எழுதியிருக்கேன். அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லி அடம் பண்ணி கூட்டிட்டு வந்தான். அவன் கூட்டிட்டு வந்துட்டு நான் சும்மாலாம் விடல. அதாவது மோஸ்ட்லி வந்து நான் செட்ல இருந்து ஒரு 6:00லாம் நான் வீட்டுக்கு கிளம்பிடுவேன். நான் என்னன்னா, சரி ஸ்கூல் படம் தானே, பசங்க சீக்கிரம் முடிச்சுடுவாங்க. ஒரு 10:00 வரலாம், 6:00 போயிரலாம் அப்படிங்கிற மாரி நான் நெனச்சேன். நான் நெனச்சது ஒண்ணு. ஆனா இங்க அவங்க நடந்துக்கிட்டது ஒண்ணு. என்ன வந்து அந்த படத்த வந்து ஃபுல்லா எனக்கு அப்படியே கொண்டுட்டு வந்து என்னுடைய மைண்ட் செட் பண்ணி, நானும் அவன் கூட ஒரு 10:00 ஆயிரும் நைட்டு கெளம்புறதுக்கு. புள்ள என்ன பண்ணும் பாவம், இந்த ஒரு சீன் முடிச்சு குடுத்துட்டு போயிரலாம், இந்த ஒரு சீன் முடிச்சு குடுத்துட்டு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் குடுத்த அவனுக்கு டேட்ட தாண்டி அவனுடைய அ எஃபோர்ட் அளவுக்கு அவன் வயசுக்கு போட்ட எஃபோர்ட் அளவுக்கு என்னையும் எஃபோர்ட் போட வச்சுட்டான். எனக்கு வந்து அ ரொம்ப ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில கூட நான் இந்த விஷயத்த பேலன்ஸ் பண்ணி இந்த ஒரு விஷயத்த கென்னுக்காக பண்ணி குடுத்துரணும். குழந்தை பாவம், அவனுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நம்ம எதுவும் அவனுக்கு ஒரு இன்டரப்ட் பண்ணிற மாரி நடந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நானே பண்ணிக்கிட்டு, அ அந்த மாரி அவனுக்கு ரொம்ப டைம் எடுத்து பண்ணி குடுத்தேன் அப்படிங்கிற மாரி நளினி மேம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு திவ்யதர்ஷினி மேம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நளினி மேம் ஆக்சுவலி வந்து செட்ல வந்து ஒரு 7, 8 வரைக்கும் இருக்கிறத பார்த்துட்டு எனக்கே ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு. மோஸ்ட்லி நளினி மேம் வந்து ஏஜ் இஷ்யூஸ் காரணமாவே மோஸ்ட்லி செட்ல இருந்து ஒரு 5 டூ 6லலாம் கிளம்பிடுவாங்க. ஸோ நளினி மேம் இருக்காங்க, நாமளும் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நளினி மேம் வாங்க மேம் போலாம் அப்படின்னு சொன்னா கூட, இல்ல இல்ல கென் வந்து இந்த ஒரு சீன் கேட்டிருக்கான். அவனுக்காக இது ஒண்ணும் பண்ணி குடுத்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாரி ரொம்ப டெடிகேட்டடா கென்னோட ஃபிலிம்க்கு அவங்க ஒர்க் பண்றத பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. கென் மட்டும் கிடையாது. கென்ன சுத்தி இருக்கிற எல்லாருமே அந்த படத்துக்காக கென்னுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறத அத பார்க்கும்போது, எனக்கு உண்மையிலேயே அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. இந்த படத்துல எனக்கு இப்படி ஒரு ரோல் கிடைச்சது, எல்லா படத்த விட எனக்கு இந்த படம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்பெஷலான மூவி ஆனதுக்கு காரணம், கென்னோட அந்த ஒரு ஜாலியான அந்த ஃபன் ஃபில்டான ஒரு டிரெக்டர் அப்படின்ட்டு ஒண்ணு இல்லாம, ஒரு நம்மள கமெண்ட் பண்றான், அப்படி பண்றான் அப்படின்னா, அவனுக்கு தேவையான வேலைய ரொம்ப அழகா அந்த குழந்தை நம்மகிட்ட கேட்டு வாங்கிக்கும். அது நமக்கு ஓவர் டூவிங்கா இருக்காது. எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ற மாரி இருக்காது. என்னடா இப்படி பண்றானே அப்படிங்கிற மாரிலாம் இருக்காது. ரொம்ப சூப்பர்பா இருக்கும். இந்த மாதிரி தான் நானும் சரி, நளினி மேமும் சரி அந்த படத்துக்கு ஒர்க் பண்ணி குடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஃபைனலி நளினி மேம் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க அவனுடைய அப்பாவும் சரி, அவனும் சரி என்கிட்ட அங்க சொல்லி கூட்டிட்டு வந்த விஷயங்கள் வேற. பட் அவங்க இங்க நடந்துக்கிட்டது வேற. பட் எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆயி நல்லபடியா போயிட்டு இருக்கிறது வந்து எல்லாத்த விட எனக்கு ஒரு முக்கியமான சந்தோஷம் என்னன்னா, குழந்தை ஃபர்ஸ்ட்டு என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டு, அதுக்கு அவனுக்காக நான் எஃபோர்ட் போட்டு பண்ணி குடுத்து, அது இந்த அளவுக்கு இன்னைக்கு படத்துல வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கும்போது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாரி நளினி மேம் வந்து இந்த கென்ன பத்தி ரொம்ப பெருமையா பேசியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஃபிலிமே கிட்டத்தட்ட ஓடுன அந்த 4 டூ 5 டேஸ்லயே 2 1/2 crores மேல வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்குது அப்படிங்கிறது ஒரு அதுவே பெரிய சக்சஸ். அது மட்டும் கிடையாது. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் சார் மியூசிக் அமைச்சிருக்கிறாருல்ல, அதுக்கு அவரு ரூ. 1 கூட சேலரி வாங்கல அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா தகவல். இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தனுஷ் சாரோட பார்வையில இவன் நல்லா வருவான், இவன்கிட்ட ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் சார பிரெடிக்ட் பண்ணார்ல, அந்த மாரி பிரெடிக்ட் பண்ண ஆள் தான் வெற்றிமாறன் சார், சிவகார்த்திகேயன் சார். அந்த வரிசையில இப்போ கென்னும் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியா ஃபுல்லா ஒரு நியூஸ் வந்து வைரலா போயிட்டு இருக்குது. அவருடைய நெக்ஸ்ட் ஃபிலிம் வந்து மிகுந்த யூத் படத்தோட இந்த வெற்றிக்கு அப்புறமேல அவருடைய நெக்ஸ்ட் ஃபிலிம் வந்து மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கும். அதாவது ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகப்படுத்தியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு